ஒய்ஃப் ஆன் ரெண்ட். மத்திய பிரதேஷோட சிவ்புரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சில கிராமங்கள்ல பல டிகேட்ஸா இன்னைக்கு வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் திஸ் ட்ரபிளிங் சிஸ்டம் இஸ் கால்ட் டாடிச்சா பிரதா. ஒவ்வொரு வருஷமும் இதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டை பில்ட் பண்ணி பல ஃபேமிலிஸ் அவங்களோட டாட்டர்ஸ் அண்ட் ஈவன் ஒய்ஃபை கூட கூட்டிட்டு வர்றாங்க. இந்த ரெண்டல் பீரியட் 1 டேயா இருக்கலாம், ஆர் 1 வீக், 1 மந்த், ஈவன் 1 இயருக்கு கூட அந்த பொண்ணுங்களை ஒய்ஃபா ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபார்மலைஸ்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்லயே அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் அ லீகல் கான்ட்ராக்ட். விமன்ஸ் ஏஜ், அப்பியரன்ஸ் அண்ட் கான்ட்ராக்டோட டியூரேஷனை பேஸ் பண்ணி மினிமம் 10 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் லேக்ஸ் கணக்கா அக்ரிமெண்ட் போடப்படுது. ஒன்ஸ் இந்த அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆகுறப்ப மேபி அந்த அக்ரிமெண்ட் ரெனிவ் ஆகலாம், ஆர் மறுபடியும் அந்த பொண்ணுங்க ரெண்டட்க்கு நிறுத்தப்படலாம். பட் இந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இதோட முதல் காரணம் வறுமை, இன்னொன்னு பெண் சிசு கொலை. இதனால பெண்களோட எண்ணிக்கை அங்க ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்த ஜெண்டர் இம்பேலன்ஸ்னால எஸ்பெஷலி ட்ரெடிஷனல் மேரேஜ் ஆர் எக்ஸ்பென்சிவ் டவுரிஸ் வாங்க முடியாத மென் இந்த கிரியோல் சிஸ்டம்க்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்க. ஈவன் 8 இயர்ஸ் சைல்ட் கூட இதுல இன்வால்வ் படுத்தப்படுறாங்க. இது ஒரு இல்லீகல் சிஸ்டமாவே இருந்தாலும் இதுல எந்த அத்தாரிட்டிஸும் இன்டர்ஃபியர் ஆறது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் இதுக்கு எதிரான எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு. இந்த பொண்ணுங்களோட கண்ணியமும் வாழ்க்கையும் வெறும் உயிர் வாழ்றதுக்காகவும் லாபத்துக்காகவும் விற்கப்படுது. எவ்ரி உமன் டிசர்வ்ஸ் சேஃப்டி, டிக்னிட்டி அண்ட் த ரைட்ஸ் டு சூஸ் ஹர் ஓன் லைஃப்.